வராகி ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நாம் காண இருப்பது மகான்களின் வரிசையில் இன்று நாம் காண இருப்பது 3 மகான்களுடைய திருத்தலத்தை பற்றி. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகில் நெசவாளர் காலனியில் எதிர்புறம் அமைந்திருக்கிற இந்த திருத்தலம் சங்கரானந்த சுவாமிகள், மாணிக்கம் சுவாமிகள், மதுரை முனீஸ்வரன் சுவாமிகள் 3 மகான்களுடைய இருப்பிடம் இங்கே அமைந்திருக்கிறது. வாருங்கள், தரிசிக்கலாம்.
5 வருஷம் ஆச்சு. இவர் வந்து மலைக்காண்டி யாகம் வளர்த்து இந்த காதையும் மூக்கையும் அறுத்து போட்ட ஒரு பேர் இது. அந்த மாதிரி இங்கே வந்து கும்புறவங்க வந்து திருமணம் ஆகலன்னு வந்தால் ஒரு 3 மாலை வயசு தான் திருமணம் முடிஞ்சிடும். இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்தால் தயிர் அமாவாசை குழந்தை தயிர் அபிஷேகம் பண்ணால் குழந்தை பாக்கியம் உண்டாயிரும். இப்படி பல அற்புதங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க. வணக்கம், என்னோட பெயர் செந்தில்குமார். நான் இதே ஊரை சேர்ந்தவன். இந்த கொரோனா டயத்தில் வேலை இல்லாமல் இங்கே இருந்தேன். டெய்லி வருவேன். டெய்லி வந்து ஐயாட்ட சாமி கும்பிட்டு 1 மணி நேரம் தியானம் பண்ணுவேன். அப்படியே என்னை மாற்றிட்டாரு. 1 வருஷத்தில் எனக்கு வேலை கொடுத்தாரு. அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரை நான் இந்த கோயிலுக்கு இவருக்காக வேண்டியே வருவேன். லீவ் அன்னைக்கு போனால் வந்து அரை நாள் இங்கே காலையில் வந்தேன்னா மதியம் வரையும் அங்கே இருப்பேன். பணிவிடை செஞ்சுட்டு இருப்பேன். வணக்கம், என் பேர் வந்து முனிச்செல்வம். பக்கத்தில் நானும் இந்த ஊர் தான். நான் வந்து சாமி கும்பிடாதவன் தான். நான் முதல் கும்பிட்டது ஐயா தான் வந்து கும்பிட ஆரம்பிச்சு. அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு 7 வருஷமாக வந்து இந்த கோயிலுக்கு சேவை பண்ணிட்டு வரோம். நானும் என்னோட நண்பர்கள் சேர்ந்து தான் முதல் இந்த கோயிலுக்கு வந்தோம். நண்பர்கள் மூலமாக வந்து இந்த கோயிலுக்கு வந்து சேவைகள் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ராம்கோ கல்லூரியில் ஒர்க் பண்ணிட்டு இந்த கோயிலுக்கு வந்து தேவையான சேவைகளை வந்து செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். சென்னையிலேருந்து இன்னும் மேலும் மேலும் கோயில் வந்து வளர்ச்சி தான் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா மந்திரையாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து கோயில் பார்க்குறதுக்கு வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது.
ஒவ்வொரு வளர்ச்சியும் வந்து கண்கூட வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். வந்துட்டு போகிறவங்களுமே வந்து வாய் மூலியமா விளம்பரம் ஆகுறதுனால வந்து கூட்டங்கள் வந்து அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. பெண்கள் கூட்டம் தான் அந்த கோயிலுக்கு வந்து அதிகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேண்டினது வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. பெண்களுக்கு வந்து குடும்ப பிரச்சனை, குழந்தை இல்லாதது, இந்த மாதிரி வேண்டிட்டு போகிறது வந்து நடந்ததுனால வந்து அவங்க மூலமாக வந்து கோயிலுக்கு வந்து அதிகப்படியான நபர்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அமாவாசை பௌர்ணமிக்கு சிறப்பான பூஜை வழிபாடு கூட்டங்கள் வந்து அதிகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. வருகிற வந்து 25ஆம் தேதி 25/3 மார்ச் 25 ஐயாவுக்கு வந்து 46வது குரு பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு, நடக்க போகுது. அனைவரும் வந்து கலந்துக்கோங்க, மிக சிறப்பாக இருக்கும்.